அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். ஆடி மாத ராசி பலன். ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்கிறது. அப்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் புதன், ராசிநாதன் புதன் இருக்கிறார். 2 தங்களுக்கு சூரியன் குரு, 3 சுக்கிரன் கேது, 9 ராகு, 10 சனி, விரய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். பண வரவுகள் அதிகரிக்கும். வரவுகள் அதிகரிப்பதால் சேமிப்பினை தொடர வேண்டும். பழைய கடன்கள் இருந்தால் அடைக்கலாம். வெயிலில் அலைவது, தரக்குறைவான உணவுகளை சாப்பிடுவதில் கவனமாக இருங்கள். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் பழகுவதில் ஒரு எல்லை வைத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்கள் தங்கள் மனைவிமார்கள் சொல்வதை கேட்குதல் வேண்டும். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தல் வேண்டும். மனைவி பேச்சை கேட்டாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கலாம். நண்பர்களுக்கு பண உதவி செய்வதை குறைக்க வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சனி பகவான் ஜூலை 24ஆம் தேதி வக்ரமடைகிறார். அவர் டிசம்பர் 11ஆம் தேதி வரை வக்ரமடைந்திருப்பதால் சனியினால் சாதகம் இல்லை. உழைப்பு அதிகம். உத்தியோகம் செய்யும் இடத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். சக ஊழியர்கள் தங்களுக்கு ஒத்துழைக்க மறுப்பர். தொழில் வியாபாரத்தில் பலவிதமான போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். போட்டி பொறாமை அதிகம். பொருட்கள் தேக்க நிலை அடையலாம். கூடிய வரையில் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்த்தல் வேண்டும். அதிக முதலீடுகள் தங்களுடைய மன அமைதியை குலைக்கும். நிம்மதியை குலைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை கிரகம் சரியில்லை. ஆகவே தங்களுக்கு வருமானம் குறையக்கூடும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைப்பதில் தடைகள், தாமதங்கள் அனைத்தும் வரலாம். ஆகவே சற்று கவனமாக இருங்கள். மிதுன ராசி பெண்களுக்கு ஆண்களால் புகழ் கெடும். மிதுன ராசி பெண்கள் ஆண்களுடன் நெருக்கம் வேண்டாம். புகழுக்கு களங்கம், கிசுகிசுப்புகள் வரலாம். மிதுன ராசி ஆண்கள் பெண்களுடன் நெருங்கி பழகுதல் வேண்டாம். பெயருக்கு புகழுக்கு களங்கம் ஏற்படும். ஆகவே கலைத்துறை அன்பர்கள் கவனமாக இருங்கள். வெளியூரில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள் போதுமான வருமானத்தை கொடுக்காது. அரசியல் துறை அன்பர்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் தங்களுக்கு கிடைக்கும். மக்களிடையே செல்வாக்கு பெருகும். புதன் சாதகமாக இல்லை. படிப்பில் கவனம் தேவை மாணவர்களுக்கு. விவசாயத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். விளைச்சல், வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். நல்ல வகையில் திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய பெண்களுக்கு நல்ல முறையில் கருத்தரிக்கும். பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறும். மற்றபடி தாங்கள் செய்ய வேண்டியது கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.